ஊழல்தான் தமிழ்நாட்டு அமைச்சர்களின் வாழ்க்கை முறையாகும். எல்லா அமைச்சர்களும் ஊழல்ல கிடைக்கிறாங்க. வாழ்க்கை முறை பிஏக்களினுடைய தரவா நிதியமைச்சருடைய பிஏயின் கையில் 400 கோடி என்று சொல்லாததையும் செய்தோம் என்றார். சொல்லாததுதான் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவியை ஒரு திமுக காரரை மானபங்கம் செய்து கொன்றான் என்று சொல்லாததுதான். அறிவியல் விஞ்ஞானி அப்துல் கலாமுக்கு எடுபடிகளை பார்த்த ஒரு கைக்கூலி இன்றைக்கு அறிவாலயத்தில் போடுகிற சோற்றுக்காக இன்றைக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்ன பிறகு கூட உங்களுக்குள்ள யாருமே கூட்டணி சொன்ன பிறகுதான் காங்கிரஸ் கட்சியோட விலகம் உண்டது. ஆனா வெற்றி திமுக. இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவர்கள் எங்களைத்தான் காதலிக்கிறார்கள். கல்யாணம் செய்து கொண்டது ஸ்டாலின். நம்பிக்கை மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தி நெக்ஸ்ட் சிஎம், அடுத்த முதல்வர் யார் என்ற தலைப்பில் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை அமைத்திருக்கிறோம். குறிப்பாக மக்களின் நம்பிக்கை யார் மீது என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி அமைய இருக்கிறது. நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல்வாதி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கழக பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். மக்கள் நம்பிக்கை யார் மீது அப்படின்ற கேள்வி ஏன் வருதுன்னா, இன்னைக்கு 4 முனை போட்டியா இந்த தேர்தல் களம் அமைந்திருக்கிறது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேக, நாம் தமிழர் 4 பெரும் கட்சிகள் இந்த தேர்தல் களத்தை அணுகிறாங்க. இதுல புதுவரவா இருக்கக்கூடியது தமிழக வெற்றி கழகம் தான். உங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் நடிகரா இருந்து அரசியல்வாதியா மாறி இன்னைக்கு முதல் தேர்தல் களத்தை சந்திக்க போறார். அவர் போகக்கூடிய இடங்கள்ல எல்லாம் பெரும் கூட்டம் வருது. என்ன விமர்சனம் இருக்குன்னா, இந்த கூட்டம்லாம் எப்படி இவருக்கு ஓட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற கேள்வி தொடர்ந்து முன்வைக்கப்படுது. இவர் யாரு வழி நடத்துவா அப்படின்ற கேள்விலாம் இருக்கு. இப்போ உங்களை மாதிரி மூத்த அரசியல்வாதிகள்லாம் அவரோட இணைந்திருக்கிறீர்கள். ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்படுது. இப்ப இந்த வேட்பாளர் பட்டியல்லாம் விவரிக்கப்படுது. இப்படியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்கள் நம்பிக்கை ஏன் தாவேகா மேல இருக்கணும்? மக்கள் ஏன் தாவேகாவை நம்பணும்? தலைவர்களும் தான் நடிகர்களாக நடிகர் ஒருத்தர் தலைவராக பார்த்து பார்த்து சலித்த முகங்கள், கேட்டு கேட்டு திறக்காத, தட்டி தட்டி திறக்காத கதவு, கேட்டு கேட்டு கிடைக்காத ஒரு தமிழ்நாட்டு மக்கள் இதைத்தான் 1969 சாமானியர்களின் சகாப்தம் என்றார்கள். ஒரு சாமானியர் சரித்திரத்தை தீர்மானிக்க முடியும் என்று அண்ணா நம்பியது மட்டுமல்ல, அதை நடைமுறைப்படுத்தி நிலத்து நீங்கிறவர்கள், பண்ணை மக்கள், ஒரு ஐஸ்வர்யவான்கள், லேவாதேவி எமீன்கள், இவர்களின் கையிலிருந்து ஒரு அதிகாரம் செலுத்திய காங்கிரஸை இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் முதலாக ஒரு மாநில கட்சி ஒரு ஏகாதிபத்தியத்தை வீழ்த்திய வரலாறு அண்ணா. இன்னைக்கு அதே கட்சி நிலத்து நீங்களங்கள், பண்ணை பிரபுக்கள், ஜெமீன்களின் கூடாரமாக இன்றைக்கு திமுக ஆகியிருக்கிறது. இன்றைக்கு ஊழல் தான் தமிழ்நாட்டு அமைச்சர்களின் வாழ்க்கை முறையாகும். எல்லா அமைச்சர்களும் ஊழல்ல கிடைக்கிறாங்க. வாழ்க்கை எந்த வேலையும் காசு கொடுக்காமல் நகர ஒரு 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 அநியாயத்தை உங்களுக்கு அப்பட்டமாக சொல்கிறேன். நீங்கள் தலைமைச் செயலகம் சென்றால் எந்த அமைச்சரின் அலுவலகத்திலும் அமைச்சர் இருக்க மாட்டார். வெவ்வேறு பணிகள் சார்ந்து வெளியே போயிருக்க ஒருத்தரும் இருக்க மாட்டார். எல்லா அமைச்சர்களும் காலையிலேயே வீட்டிலேயே பேரம் பேசி பெட்டி வாங்கி கொடுக்கிறார். கோட்டைக்கு வருவதில்லை. பிஏக்களினுடைய தரவா நிதியமைச்சருடைய பிஏயின் கையில் 400 கோடி என்று
ஒரு அரசியல் இதழ் அப்பட்டமாக குற்றம் சாட்டுகிறது. கூட்டுறவுத்துறை அமைச்சருடைய PA-யின் கையில் 20 கோடி ரூபாய் இருக்கிறது சொல்கிறார். ஒரு பொது விநியோக கடையில் ஒரு ஊழியரை நியமனம் செய்வதற்கு நேர்காணல் நடத்தியதற்கு பிறகு 10 லட்சம் ரூபாய் பெற்றுக் கொண்டுதான் வேலையை கொடுக்கிறார். அரசு வேலை. 5 ஆண்டு காலத்திலே இதுவரைக்கும் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல கண்டக்டர், ஓட்டுநர், மெக்கானிக் இதுவரைக்கும் வேலைக்கு எடுத்தார். ஒன்றிய செயலாளர், மல்லர செயலாளர் என்று கட்சிக்கு வேலை பார்க்கிறவனுக்கு ஒரு அவனுடைய பசியை போக்கக் கொள்வதற்கு இந்த அதிகாரம் பயன்படுமானால் ஒரு கண்டக்டர் சீட்டை ஒரு ஒன்றிய சட்டை கேட்டா அந்த தம்பியினுடைய குடும்பத்தினுடைய நிலை அறிந்து இப்ப உதவி எனக்கு கேட்டு வாங்குவாங்க. அதை கூட நியாயப்படுத்த அந்த வேலை கூட டிராப் ஆயிடுச்சு. நான் காலை தேதி அருந்துவதற்கு KK நகர் கடைவீதிக்கு வருகிறேன். என்னை ஒருவர் அடையாளம் பிடித்து கொண்டு என்னிடத்தில் சொன்னா இந்த KK நகர் டிப்போ நிலை பேசி விட்டார்கள். 12 கோடி. அது அரசு சொந்தமான இடம். அரசுக்கு சொந்தமான இடம். 12 படி வச்சுதாங்க. பஸ் ஸ்டாண்டே பஸ் டிப்போ காலி. இப்படி ஏது டிப்போ வச்சிருக்காங்கன்னு கேட்டா ஆனந்த் டிப்போ வித்தாச்சு, சென்ட்ரல் டிப்போ வித்தாச்சு, பணப்பாக்கம் டிப்போ வித்தாச்சு, வியாசர்பாடி டிப்போ வித்தாச்சு. இது ஒரு சாமானியனுடைய குரல். போக்குவரத்து துறை பொதுத்துறையாக கொண்டு வருவதற்கு கலைஞர் பட்ட பாடு, தனியார்களின் கையில் இருந்த பேருந்தை பொதுவுடைமையாக்குவதற்கு கலைஞர் எடுத்த முயற்சியும் நாங்கள் சபத்து மாணவனாக இருந்த காலத்தில் அறிவேன். இன்றைக்கு போக்குவரத்து துறையை பொதுத்துறையாக இருப்பதை தனியார் கையில் ஒப்படைக்குவதற்கு முடிவெடுத்துட்டார். இனிமேல் சாமானியர்கள் அதை பயன்படுத்த முடியுமா என்கிற அளவுக்கு நிலைமை இறுக்கமாகி வருகிறது. இன்றைக்கு குளிரூட்டப்பட்ட AC பேருந்துகள், சென்னையில் வருகிற பேருந்துகளும் எலக்ட்ரிக் கார் அனுசாரி பச்சை கொடி ஆட்டி திறந்து வைக்கிறார்ல, எல்லாம் தனியார் கையில் இருக்கு, அரசாங்கத்தின் கையில ஒண்ணும். அது போக ஒரு கடந்த 2001 தேர்தலில் அவர் 505 வாக்குறுதிகள் தந்தார். 66 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 66 வாக்குறுதிகள் அரைகுறையாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் 273 வாக்குறுதிகள் இருக்கிறது. சொல்லாததையும் செய்தோம் வேண்டாம். சொல்லாததுதான் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவியை ஒரு திமுக காரரை மானபங்கம் செய்து கொன்றான் என்று சொல்லாததுதான். கோவை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவியை கள்ளிக்காட்டில் அழைத்து சென்று மானபங்கம் செய்து கொண்டது சொல்லாததுதான். பிளாத்திக்கிடையே வேடநத்தம் கிராமத்தில் கழிவறை வீட்டில் இல்லாத காரணத்தினால் வெளியே சென்ற மாணவி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு 8 மணி நேரத்திற்கு பிறகு இந்த சிரமத்தை எடுத்தது இதெல்லாம் சொல்லாததுதான். ஆகவே எல்லா தளத்திலும் கிளப்பில் திமுக தன்னுடைய இருப்பை இழந்து கொண்டே வருகிறது. இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. நீங்க 4 முனை சொல்றீங்க, ஒரு முனையே அது முனையே கிடையாது. தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. தாவேக்காவுடைய தலைவர் விஜய் விஜயமங்கலம் கூட்டத்திற்கு போனால் 82 நிபந்தனைகள் எழுதிக்கிறார். அந்த கூட்டத்தை நடத்தியவர் பிறைபலகண்டம் அண்ணன் செங்கோட்டை, அவரிடத்திலே 82 நிபந்தனை விதிக்கிறார். சேலம் கூட்டத்துக்கு வந்தால் 52 நிபந்தனை விதிக்கிறார். வேலூர் அகரன்சேரி கூட்டத்துக்கு வந்தால் 40 நிபந்தனை விதிக்கிறார். தினசரி மீது கல் எறிந்து கொண்டே இருக்கிறார். நேற்று முன்தினம் தேவையில்லாமல் முகத்தில் டீசல் வைத்திருக்கிற ஒருவர் நக்கீரன் கோபால் இருக்கிறவன் எங்கள் தலைவரை அழுக்காக்குகிறார், எங்கள் இயக்கத்தை கொச்சைப்படுத்துகிறார். நேற்றைக்கு அப்துல் கலாம் அவர்களினுடைய ஆலோசகர் என்று சொல்லி பிழைப்பு நடத்துகிற ஒரு பிடாரி எங்கள் தலைவரை, எங்கள் இயக்கத்தில் இருக்கிற பெண்களை கொச்சைப்படுத்துகிறார். அறிவியல் விஞ்ஞானி
அப்துல் கலாமுக்கு 70 வரை பார்த்த ஒரு கைக்கூலி இன்றைக்கு அறிவாலயத்தில் போடுகிற சோற்றுக்காக இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் என்கிற கட்சியை காயப்படுத்துகிறார். தினசரி இப்படி ஒரு ஆபத்து, தினசரி இப்படி ஒரு அவதூறும் எங்கள் மீது திட்டமிட்டு ஏவப்படுகிறது என்றால் வெற்றி பெற எழுகிற இடத்தை எங்கள் தலைவர் விஜய் நிறைந்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர்களுடைய அச்சமே இன்றைக்கு வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு கட்சியும் அப்போ வந்து தாவேக தலைவர் விஜய் பார்த்து பயந்து போயிருக்கிறாங்க. பயந்துதான் போயிருக்காங்க. அவர் பார்த்து 26 கட்சி கூட்டணி வைக்கணுமா? அப்ப திமுக அந்த தேவை வந்திருக்கு. 26 கட்சி, அதான் முக்கியமான பாயிண்ட். 26 கட்சி கூட்டணிக்கு வந்து திமுக வந்து முனைப்பு காட்டுறாங்க. பல கட்சியில வந்து ஒரே கூட்டமைப்பில் எடுத்துட்டு வராங்க அப்படின்றது. விஜய் இருக்கிறாரு, அவர் பக்கம் யாரும் போயிடக்கூடாது அப்படின்றதுல கவனமா இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து விஜய் பக்கம் யாருமே போயிடக்கூடாது அவங்க தெளிவா இருக்காங்க. அதுக்காக சீட்டு விட்டுருக்காங்க. அப்ப வந்து முதல் கூட்டணி கடலை வைக்க முடியுதுங்க. முதல்ல விற்கிறவங்க கூப்பிட்டு கூட்டணி சேர்க்க போறாங்க. இல்ல இப்ப முதல்ல விஜய் அவர்கள் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்னது இன்னைக்கு எதிரொலி. அந்த 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 பாம்புன்னு சொன்னாங்க, பொலிட்டிக்கல் பாம்பு. அது இன்னைக்கு அது எதிர்த்து நேற்றுக்கே காங்கிரஸ் கட்சியினுடைய மதிக்க தகுந்த 40 ஆண்டு காலம் அந்த கட்சியில பணியாற்றி பொதுச் செயலாளர் நேற்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து தன்னுடைய சாப்பிடுவோடு இணைந்து கொண்டார். கேட்டீங்களா? இன்றைக்கு தாவேக்காவை இணைவதற்கும் இசைந்து பணியாற்றுவதற்கும் எல்லா கட்சிகளிலும் பல முக்கியமானவர்கள் இருக்கிறார். இப்போ ஆனா முக்கியமானவர்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்துல வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்ன பிறகு கூட உங்க கூட யாருமே கூட்டணிக்கு வருது. சொன்ன பிறகுதான் காங்கிரஸ் கட்சியோட கழகம் உண்டது. ஆனா வெற்றி திமுகவுக்கு தானே. வெற்றி திமுகவுக்கு இல்ல. திமுக சரண்டர் ஆனது காங்கிரஸ் இடத்துல. சரணாகதி படம் தான் நரங்கேறி. ராகுல் காந்தியினுடைய ஒப்புதல் இல்லாம தான் இது நடந்தது. அதனால அவர் எதுவுமே பேசவே இல்லை. பேசவே இல்லை. இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சி இருக்கிறவர்கள் எங்களைத்தான் காதலிக்கிறார்கள். கல்யாணம் செய்து கொண்டது ஸ்டாலின். என்ன நிபந்தனை, என்ன நிர்பந்தம், என்ன கட்டுப்பாடு, என்ன பிரச்சனை? இல்ல ஏற்று விட்டு போயிடாதீங்க, மதசார்பற்ற கூட்டணிக்கு நாம தான் பிஜேபி வந்துருவோம். அந்த பிஜேபியை காட்டி பிஜேபி தான் வந்துட்டானே. வேற கட்சியில இருந்து வந்த ஆட்கள் எல்லாருக்குமே வந்து இப்ப நீங்க வாய்ப்பு தாவேக்கால எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பீங்க. முதல் வேட்பாளரே புதுச்சேரியில வந்து பாஜகவோட முன்னாள் நிர்வாகியா இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல இங்க ஒரு வலுவான கூட்டணி அமைச்சுட்டாங்க. எப்படி இந்த கூட்டணியை வந்து தாவேக்கு தலைவர் வச்சு சமாளிக்கிறார்? இதுல எந்த கட்சிக்கு ஓட்டு பேங்க் இருக்குன்னு சொல்லுங்க. திமுக ஓட்டு பேங்க், அதிமுக ஓட்டு பேங்க் இல்லையா? திமுக கூட்டணி, காங்கிரஸ் இருக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கு, தேசிய கட்சி ஓட்டு பேங்க் இருக்கு. நான் இந்த கட்சியை கொச்சப்படுத்துறேன். சரி, இந்த கட்சி ஓட் பேங்க் இல்ல. திமுக அந்த ஃப்ரேக்கு பேரு மதசார்பற்ற அணிங்கிற ஃப்ரேம். எப்படி பார்த்தாலும் இல்ல, அணி வெற்றி பெற்றாலும் நீங்க தோத்து போயிட்டீங்க. ஒரு கட்சி தோத்து போனா அந்த கட்சி உயிர் போயிடுமா? ஓகே, அதான் இப்ப நான் சொல்ல சார், சக்சஸ் வந்து வெற்றி பெறுவது மட்டும்தான். ஒரு நீண்ட பயணம் வந்து அதுக்காக நான் இனிமேல் நினைக்க போவதில்லை எப்படி விடுங்க. அது அவர் பூஸ்டராக இல்லை. ஒரு முன்னோரு ஓடிப்பாய் வருமானம் வரக்கூடிய ஒரு தொழிலை தூரை எறிந்து அவர் களத்துக்கு விடுகிறார். எனக்கு தெரிந்து இப்படி ஆரவாரம் செய்கிற இளைஞர்களை எந்த கட்சியும் பாருங்க. சரி, அப்போ மக்களுடைய நம்பிக்கை வந்து திமுக பக்கம் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அழுத்தி சொல்லிருக்கீங்க. என்னென்ன தவறுகள் நடக்குதுன்றத குறிப்பிட்டு சொல்லி. இப்ப நேரடி கேள்வி, தாவேக்கா மேல மக்கள் எதற்காக நம்பிக்கை வைக்கணும்? எதற்காக தாவேக்காவுக்கு வாக்களி? இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு நீண்ட நாளாகவே திமுக அதிமுக தவிர்த்து ஒரு கட்சி வர வேண்டும், ஒரு ஆட்சி வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு வந்த தலையும் அண்ணன் வைகோ. அந்த கட்சி எந்த இடத்தில் தொலைந்ததுன்னு அவர் கேள்விக்கொண்டார். அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு வந்தவர் தான் தேசிய முற்போக்கு திராவிட. அவர்கள் இன்றைக்கு திமுகவுக்கு விலகிவிட்டார். அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு வந்த
அண்ணன் உலகநாயகன் கமலஹாசன் இப்பொழுது களத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருந்தார். அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு வந்த சிங்கத்தமிழன் சீமா ஆடு மாடுகளிலிருந்து பயணம் செய்வார். அந்த இடம் பாதியாகவே இட்டு நிரப்ப யாராலே முடியல. ஆகவே இந்த ஆக்டோபஸ் கரங்கள் கொண்ட தமிழ்நாட்டில் அழுத்தமாக காணொலியிருக்கிற இவர்களுக்கு நிகராக இன்னொரு கூத்து வருவது என்பது சிலுவைப்பாடி என்று தமிழகம் நம்பி இருக்கிற நேரத்தில் டெல்லி ஏகாதிபத்தியத்தை பார்த்து நீ எனக்கு கொள்கை, அறிவாலயத்திற்கிற ஆசான் புகுழையை பார்த்து நீ எனக்கு அரசியல் என்று துணிச்சதாக அறிவித்துவிட்டு ஒரே நேரத்தில் 36 கட்சிகளை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையோடு எங்கள் தலைவர் கிளப்புக்கு வருகிறார். அவருக்கு நம்பிக்கை இருக்கிறார். அவர் பேசி முடியும்போது நம்பிக்கையோடு இருங்க, கான்பிடன்ஸோட இருங்க, நல்லது என்னிடம் அப்படின்னு சொல்ல பேசி முடிகிறார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.